முகலாய பேரரசு. முகலாயர்களின் ஆட்சி காலம் 1526 to 1707. ஷெர்ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூர் வம்சத்தை சேர்ந்தவர். பாபர் ஆட்சி காலம் 1526 to 1530. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகுருதீன் முகமது பாபர். பாபர் என்பதன் பொருள் புலி. முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாயரிடம் கண்டறியலாம். பாபர் தம் தந்தையார் வழியில் தைமூரின் கொள்ளுப்பேரன், தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டைச் சேர்ந்த யூனுஸ் கான். மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை தான் இந்த யூனுஸ் கான். அப்போ தந்தை வழியில் தாய் வழியில் இவர் செங்கிஸ்கான் வழியைச் சேர்ந்தவர். பாபர் பிறந்த நாள் 14/2/1483. ஜாகுருதீன் முகமது அப்படி என்றால் நம்பிக்கையை பெற்றவர் என்னும் பொருள். பாபர் தனது எத்தனையாவது வயதில் பர்கானாவின் அரசரானார் என்றால் 11 to 12 வயதில். பாபர் இந்தியாவை நோக்கி தமது முதல் படையெடுப்பை எடுத்தது 1505. தௌலத்கான் லோடியின் மகன் திலாவர் கான், இப்ராஹிம் லோடியின் மாமனார் ஆலம் கான். திலாவர் கானோடையும் ஆலம் கானோடையும் காபூலுக்கு சென்று பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்குமாறு அழைத்தனர். முதலாம் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு 21/4/1526. கடைசி டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை வென்று முகலாய வம்சம் நிறுவப்படுவதற்கு காரணமான போர் முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் பாபர் யாரை தோற்கடித்தார் என்றால் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். முகலாய பேரரசின் தொடக்க கால தலைநகரம் ஆக்ரா. கன்வாப்பூர் நடைபெற்ற ஆண்டு 1527. கன்வாப்பூரில் ராணா சங்கவை தோற்கடித்தார். சந்தேரி போர் 1528. சந்தேரி போரில் மேதினி ராயை தோற்கடித்தார் பாபர். கோக்ரா போர் 1529. கோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்தார் பாபர். பாபர் இயற்கை எய்திய ஆண்டு 1830. பாபரின் சுயசரிதை துசுகி பாபரி. துசுகி பாபரி என்றால் பாபர் நாமா என்றால் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்றால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. துசுகி பாபரி நூலை பெர்சிய மொழியை மொழிபெயர்த்தவர் அப்துல் ரஹீம் கான் கனன். செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபையை பின்பற்றி பாபரும் தனக்கு பிறகு ஹுமாயூனை தன் வாரிசாக அறிவித்தார். ஹுமாயூனின் சகோதரர்கள் கமரான், அஸ்காரி, ஹிண்டல். ஹுமாயூனின் ஆட்சி காலம் 1530 to 1540. பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் ஷெர்ஷா சூர். சவுசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு 1539. சவுசாப்பூரில் ஹுமாயூனை தோற்கடித்தவர் ஷெர்ஷா சூர். கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. கன்னௌசி போரில் ஹுமாயூனை தோற்கடித்தவர் ஷெர்ஷா சூரி. அறையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் சென்ற இடம் ஈரான். சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த பாரசீக அரசர் ஷா தாமஸ். ஹுமாயூன் ஷா தாமஸ் உதவியால் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1555. டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் மரணமடைந்தார். அந்த ஆண்டு 1556. தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதவர் ஹுமாயூன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் லேன்பூல். ஹுமாயூன் என்பதன் பொருள் அதிர்ஷ்டசாலி. தீன்பனா என்ற தனது 2வது தலைநகரை உருவாக்கியவர் ஹுமாயூன். ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் சுல்தான் ரஷ்யா. கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் மீர் சையது அலி. ஷெர்ஷாவின் ஆட்சி காலம் 1840 to 1545. சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஆப்கானிய பிரபு ஹசன் சூரி. ஹசன் சூரியின் மகன் ஷெர்ஷா. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தவர் ஷெர்ஷா. அக்பரின் ஆட்சி காலம் 1556 to 1605. ஹுமாயூனின் மகன் அக்பர். அக்பர் பிறந்த இடம் அமரக்கோட்டை. அக்பர் பிறந்த ஆண்டு 1542. அக்பர் தனது எத்தனையாவது வயதில் அரசரானார்? 14வது வயதில் அரசரானார். பைராம் கான் உதவியுடன் அக்பர் தனது 14 வயதில் அரியணை ஏறிய இடம் கலானார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் பைராம் கான். அக்பரின் தாய்மாமன் பைராம் கான். சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றிய ஆண்டு 1556. இரண்டாம் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு 1556. இரண்டாம் பானிபட்டு போர் யாருக்கிடையில் நடைபெற்றது? அக்பர், ஹெமு. 1556 பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் பைராம் கான். யாருடைய தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார்? அக்பர் தூண்டுதலால். மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தவர் அக்பர். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின்
பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சோம் பீவியின் மீது படையெடுத்தவர் அக்பர். மேவர் அரசர் ராணா உதய் சிங்கை தோற்கடித்தார் அக்பர். அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு 1568. அக்பர் ராந்தம்பூரை கைப்பற்றிய ஆண்டு 1569. மேவார் அரசர் ராணா உதயசிங்கின் மகன் ராணா பிரதாப் சிங். ராணா பிரதாப் சிங்கை அக்பர் தோற்கடித்த போர் ஹால்டிகாட் போர். ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு 1576. ஹால்டிகாட் போரில் தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் எனும் தனது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவரை போரை தொடர்ந்தார். அக்பர் குஜராத்தை கைப்பற்றியதால் அங்கு வணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அக்பர் கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய மீது மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடன் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. அக்பர் வடமேற்கு பகுதிகளில் மேற்கொண்ட படையெடுப்பு மூலம் காந்தகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். அக்பர் இறந்த ஆண்டு 1605. அக்பரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் சிக்கந்தரா. முஸ்லிம்கள் அலாவுதீன் மீது விதிக்கப்பட்ட வரி ஜிஸ்யாவை நீக்கியவர் அக்பர். அக்பர் யாரை காபூலின் ஆளுநராக நியமித்தார்? ராஜா மான்சிங். சூபி துறவியான சலீம் சிஸ்டியை ஆதரித்தவர் அக்பர். சீக்கிய குருவான ராம்தாஸை ஆதரித்தவர் அக்பர். ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை எங்கு உள்ளது? அமிர்தசரஸில் உள்ளது. அமிர்தசரஸ் பகுதியை அக்பர் யாருக்கு பரிசாக வழங்கினார்? குரு ராம்தாஸுக்கு. 4வது சீக்கிய குரு ராம்தாஸ். அமிர்தசரஸ் பொற்கோயில் எந்த சீக்கிய குருவின் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது? அர்ஜுன் தேவ். பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானா என்னும் மண்டபத்தை கட்டியவர் அக்பர். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம், கானி கான், பீர்பால். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பகவான் தாஸ். அக்பரின் அவையை அலங்கரித்த இசை மேதை தான்சன். அக்பரின் அவையை அலங்கரித்த ஓவியர் தஸ்வந்த். அக்பரின் இராணுவ அமைச்சர் ராஜா மான்சிங். பாகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் ராஜா தோடர்மால். ராமாயணம் மற்றும் மகாபாரதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசி. அக்பரின் அவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் பீர்பால். அக்பரின் வளர்ப்பு தாய் மகாம் அனாகா. தவறுபட ஆணையனை பிரகடனப்படுத்தியவர் அக்பர். அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்றால் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அக்பரின் இராணுவ நிர்வாக முறையின் பெயர் மன்சப்தாரி. டெல்லி ஸ்வரூபா என்ற பட்டப்பெயரை கொண்டவர் அக்பர். ஜெகதீஸ்வரா என்ற பட்டப்பெயரை கொண்டவர் அக்பர். அக்பர் ஆட்சியின் போது தனது நாட்டை எத்தனை சுபாக்களாக பிரித்தார் என்றால் 15 சுபாக்களாக பிரித்தார். குஜராத் வெற்றியின் நினைவாக பதேபூர் சிக்ரி நகரை நிறுவினார் அக்பர். ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் 1605 to 1627. அக்பரின் மகன் சலீம். ஜஹாங்கீரின் இயற்பெயர் சலீம். அக்பருக்கு பின்னர் அரசர் ஆனவர் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். நூருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பட்டப்பெயருடன் அரசரானார். ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான். நூர்ஜஹானின் இயற்பெயர் மெஹருநிசா. உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் நூர்ஜஹான். அரண்மனையின் ஒளி என அழைக்கப்பட்டவர் நூர்ஜஹான். நூர்ஜஹானின் காலம் 1618-1926. ஜஹாங்கீருக்கு எதிராக கலகம் செய்த அவருடைய மகன் குஸ்ரு. குஸ்ருவிற்கு உதவினார் என்பதற்காக தூக்கிலிடப்பட்ட 5வது சீக்கிய குரு அர்ஜுன் சிங். குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்ட முகலாய மன்னர் ஜஹாங்கீர். போர்த்துகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கிய முகலாய மன்னர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரிடம் ஆங்கிலேய வணிகக் குழு வாணிபம் செய்ய அனுமதி பெற்ற ஆண்டு 1615. இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியான சர் தாமஸ்ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? ஜஹாங்கீர் அவைக்கு. ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று முதல் வணிக மையத்தை தாமஸ்ரோ நிறுவிய இடம் சூரத். ஜஹாங்கீரின் தாய் பெயர் ஜோத்பாய். உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் ஜஹாங்கீர். நீதிச்சங்கிலி மணி எனும் புதிய நீதி வழங்கும் முறையை யமுனை நதிக்கரையில் அறிமுகப்படுத்தியவர் ஜஹாங்கீர். ஷாலிமர் மற்றும் நிஷாத் என்ற பூந்தோட்டங்களை ஸ்ரீநகரில் உருவாக்கினார். அக்பரால் கைப்பற்ற முடியாத காங்கிரா கோட்டையை கைப்பற்றியவர்
ஜஹாங்கீர். ஷாஜகானின் ஆட்சி காலம் 1627 to 1658. ஜஹாங்கீரின் மகன் குர்ரம். ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார் குர்ரம். உலகின் அரசன் என்ற சிறப்பு பட்டப்பெயரை கொண்டவர் ஷாஜகான். ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். ஷாஜகான் போர் தொடுத்து அகமதினரை இணைத்து கொண்ட ஆண்டு 1632. சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே. மராத்தி வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தவர் ஷாஜி போன்ஸ்லே. யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர் புகழ் உச்சத்தை எட்டியது? ஷாஜகான் காலத்தில். யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம்? ஷாஜகான் ஆட்சி காலம். 1592 ஷாஜகான் பிறந்த இடம் லாகூர். ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து வாரிசுரிமை போர் வெடித்த ஆண்டு 1657. அவுரங்கசீப் தன் சகோதரரான யாரை கொன்று மன்னரானார்? தாரா சூஜா முராத். ஷாஜகான் ஆக்ரா கோட்டையில் உள்ள சோபர்ஸ் அரண்மனையில் கைதியாக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 8 ஆண்டுகள் இருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம் 1658 to 1707. முகலாய மன்னர்களின் கடைசி அரசர் அவுரங்கசீப். ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் அவுரங்கசீப். உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்படுபவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் பற்றிய தகவல்கள்: வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர், இசைக்கலையை தடை செய்தார், மராத்திய சிவாஜி இவருடைய அவைக்கு வருகை புரிந்தார். அவுரங்கசீப் வரலாறான ஆலம்கீர் நாமா என்ற நூலை எழுதியவர் மிர்சா முகமது காசிம். அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி. 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் அவுரங்கசீப். சீக்கியர்களை கொண்டு கால்சா என்ற இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி அவுரங்கசீப்பை இறுதி வரை எதிர்த்தவர் 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங். இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் அவுரங்கசீப். வடகிழக்கில் அவுரங்கசீப் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. காமரூபான அஸ்ஸாம். அவுரங்கசீப் மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறும் விளைவித்தார். சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்ட முகலாய இளவரசர் அக்பர். சிவாஜி தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்து கொண்ட ஆண்டு 1674. சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து கொன்றவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் இயற்கை எய்திய ஆண்டு 1707. அவுரங்கசீப் தனது எத்தனையாவது வயதில் மரணமடைந்தார்? அவுரங்கசீப் 96 வயதில் மரணமடைந்தார். அவுரங்கசீப்பின் மறைவிற்கு பிற்கால முகலாயர்கள் ஆட்சி செய்த ஆண்டு 1707 to 1857. பிற்கால முகலாயர் காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்களின் எண்ணிக்கை 12. பிற்கால முகலாயரின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ஜாபர் ஆங்கிலேயர்களால் எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ரங்கூன். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவிய இடம் மதராஸ், கல்கத்தா, பம்பாய். அவுரங்கசீப் காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை நிறுவிய இடம் பாண்டிச்சேரி. அவுரங்கசீப் பற்றிய கருத்துக்கள்: தரோகா தர்சன் என்ற பேரரசர் மணிமாடத்தில் மக்கள் முன் தோன்றும் சடங்கை ஒழித்தார். சிவாஜியை தக்கான புற்றுநோய் என அழைத்தார். போதைப் பொருட்களுக்கு தடை விதித்தார். முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலை தலைவர் பேரரசர். பேரரசரை சட்டங்களை இயற்றுபவரும் அதை செயல்படுத்துபவரும் ஆவார். முகலாய நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகளின் பெயர்கள்: வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை அல்லது செலவுகள், மீர் பாக்சி இராணுவத்துறை அமைச்சர், குவாஜி தலைமை நீதிபதி,
முகலாயர் காலத்தில் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர் மீர் ஜமான். முகலாயர் காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை சரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் சதா உஸ் சுதூர். முகலாயர்களின் நிர்வாக பேரரசு சுபா, சர்க்கார், பர்கானா, கிராமம். முகலாயர் காலத்தில் சுபாக்களை நிர்வாகம் செய்தவர் சுபேதார். முகலாயர் காலத்தில் நகரம் மற்றும் பெருநகரங்களை நிர்வாகம் செய்தவர் கொத்தவால். முகலாய இராணுவத்தின் படைப்பிரிவுகள் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை. மன்சப்தாரி முறை அறிமுகம் செய்தவர் அக்பர். மன்சப்தார், சாட், சவார் என்னும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. சாட் என்பது அவரது தகுதியை குறிக்கும். சவார் என்பது மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை குறிக்கும். முகலாயர் காலத்தில் திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜ தோடர்மால் யாருடைய நிலவருவாய் நிர்வாக முறை பின்பற்றினார்? சிர்சா முறை பின்பற்றினார். தோடர்மாலின் ஜப்த் முறைப்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவரின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி முறை தக்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பட்டது? ஷாஜகான் ஆட்சி காலத்தில். பழைய இக்தா முறையை ஜாகிர் என்ற புதிய பெயரிட்டு செயல்படுத்தியவர்கள் முகலாய பேரரசு. முகலாயர் காலத்தில் ஜாகிர் முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவார். முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜாருக்கு உதவிய துணைநிலைய அதிகாரிகளில் பட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம். எந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டில். முகலாயர் காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுபையூர்கள். முகலாயர் காலத்தில் நீதிக்கு உதவியவர்கள் தலைமை காசி. முகலாய பேரரசுகள் இஸ்லாமை பின்பற்றினர். சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்தார். தீன் இலாஹி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர் அக்பர். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் யாருடைய சமய கொள்கையை பின்பற்றினர்? அக்பர் சமய கொள்கையை. பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். தீன் இ பானா என்ற டெல்லி அரண்மனையை கட்டியவர் உமாயூன். டெல்லியில் புராணகிலாவை கட்டியவர் ஷெர்ஷா. பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் யாருடைய கல்லறை இருக்குது என்றால் ஷெர்ஷாவின் கல்லறை இருக்குது. திவானி காஸ் என்ற கட்டிடத்தை கட்டியவர் அக்பர். திவானி ஆம் என்ற கட்டிடத்தை கட்டியவர் அக்பர். பஞ்ச்மஹால் என்ற கட்டிடத்தை கட்டியவர் அக்பர். பஞ்ச்மஹால்னா பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டிடம் அது. ரங்மஹால் என்ற கட்டிடத்தை கட்டியவர் அக்பர். சலீம் சிஸ்டியின் கல்லறையை கட்டியவர் அக்பர். புலந்தர்வாசா கட்டிடத்தை கட்டியவர் அக்பர். சிக்கந்தாராவில் உள்ள அக்பரின் கல்லறையை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் ஜஹாங்கீர். நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையை கட்டியவர் ஜஹாங்கீர். நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறை ஆக்ராவில் உள்ளது. யாருடைய காலத்தில் வெளியுயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது? ஷாஜகான் காலத்தில். யாருடைய காலத்தில் விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது? ஷாஜகான் காலத்தில்.
ஷாஜகானாபாத் என்ற நகரை உருவாக்கிய இடம் டெல்லி. உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஆக்ராவில் உள்ள மோதி மசூதியை கட்டியவர் ஷாஜகான். டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜூமா மசூதியை கட்டியவர் ஷாஜகான். கட்டிடக்கலையின் தந்தை மற்றும் பொறியாளர் பேரரசன் என்று அழைக்கப்பட்டவர் ஷாஜகான். தாஜ்மஹால் கட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு 1631. தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1653. தாஜ்மஹாலை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் 22 ஆண்டுகள். தாஜ்மஹாலை கட்டி முடிக்கான மொத்த செலவு 20 லட்சம். உஸ்தாஸ் இசா என்பவர் தாஜ்மஹாலை வடிவமைத்தவர். ஷாஜகான் காலத்தில் உருவாக்கப்பட்ட மைலாசனம் நாதிர் எடுத்துச் செல்லப்பட்ட ஆண்டு 1739. கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் நாதிர் ஷா. ஷாஜகானின் வரலாற்று குறிப்புகளை எழுதியவர் பெர்னியர் டிராவர்னியர் மனுஷி. ஷாஜகானின் அவையை அலங்கரித்த ஓவியர்கள் முகமது நாதிர், முகமது குவாதிர், மீர் ஹாசன். ஷாஜகான் அவையை அலங்கரித்த இந்து ஓவியர்கள் அனூப் சித்ரம், கல்யாண் தாஸ், சிந்தாமணி. அவுரங்கசீப்பின் மகன் ஆசாம்ஜா தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் பீபிகா மக்பாரா என்னும் கல்லறை மடத்தை கட்டியவர் ஆசாம்ஜா. லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை செங்கோட்டை. செங்கோட்டை அமைந்துள்ள இடம் டெல்லி. முகலாய பேரரசுகளின் வாழ்விடம் செங்கோட்டை. ஷாஜகான் தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் செங்கோட்டையை கட்டிய ஆண்டு 1539. சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்ட கோட்டை செங்கோட்டை. போர் பயணம் எக்ஸ்பெடிஷன். நீண்ட புரோலாங்டு அடக்குதல், சப்டியூடு கலகக்காரர், ரெபல்லியோஸ் மதிப்பளித்தல், பெஸ்டவுடு பாரம்பரிய, ஹெரிடிட்டரி நீடித்த, எண்டூரிங். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகாட். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? ஹுமாயூன் அரண்மனையை அளித்தார். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். அக்பரின் வரவேற்று அமைச்சர் ராஜதோடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக். பதேப்பூர் சிக்ரியில் உள்ள இபாதத்கான அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினர். அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி சலீம் சிஸ்டி. ஜப்தி என்னும் முறை ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்க பெற்றது. சுயயூர்கள் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. பாபர் சந்தேரி, துர்காவதி மத்திய மாகாணம், ராணி சந்த்பீவி அகமது நகர், தீனிலாகி அக்பர், ராஜா மான்சிங் அஸ்ததிகஜம். பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி